வேலை செய்கிறவங்க சொல்லிட்டு போனதுலேருந்து வந்துட்டு அப்படியே மனோகரி தன்னை வந்துட்டு ஹீரோயினாவே நினச்சிட்டு கண்ணாடி வழியாக பார்த்து ஆமாம் அழகாக தான் இருக்கும், இதை வச்சு பாரு அமரேந்தர் பின்னாடியே வந்துட்டு சுற்றி சுற்றி வருவோம் பாரு, இன்னைக்கு என் முந்தானை முடிக்க போகிறோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே அமரேந்தர் தலைவாரிட்டு இருக்காரு. நம்ம அருந்ததி வந்துட்டு கிண்டல் அடிச்சிட்ருக்காங்க. எப்போ பாரு இதே ஹேர் ஸ்டைல் தான், நான் எத்தனை வாட்டி சொல்கிறது உங்களுக்கு வேறு ஹேர் ஸ்டைல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம் அது சரி, நான் என்ன சொன்னாலும் வந்துட்டு உங்களுக்கு கேட்காதுல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அஞ்சு வந்துட்டு மிஸ்ஸம்மா ரூமில் போய் தூங்கிட்டாங்கன்னு சொல்லி சிரிக்கிறாங்க. உங்களுக்கு கேட்காதுல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு பண்ணுறாங்க. அப்புறம் திடீர்னு தலைவாரிட்டு இருந்தவர் ட்ராயர்லேருந்து ஏதோ ஒரு சின்ன பேக் மாதிரி எடுக்கிறாரு. அதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. என்ன ஆச்சுங்க, என்ன இருக்குது இந்த பேக்லன்னு சொல்லி கேட்குறாங்க அருந்ததி. ஆனால் அவர் வந்து பேக்கை திறந்து அதுக்குள்ளே இருக்க ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதில் இவர் குருமி பொட்டெல்லாம் வச்சுருக்கிற ஒரு ஃபோட்டோவாக இருக்குது. அதை வந்துட்டு செல்ஃபி எடுத்திருக்காங்க அருந்ததி. கூடவே அஞ்சு இருக்காங்க. அதை யோசிச்சு பார்க்குறாங்க அருந்ததி. ஆமாம்லன்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்துட்டு இவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அஞ்சு வந்து விளையாடலான்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. சரின்ட்டு இவர் போகிறாரு. அப்போது கண்ணை மூட சொல்லிட்டு லிப்ஸ்டிக் போட்டு விட்டு அப்புறம் மேக்கப்பெல்லாம் போட்டுவிட்டு பொட்டு வச்சு குடுமையெல்லாம் போட்டு விட்ருப்பாங்க அஞ்சு. கரெக்டாக அந்த டைமில் அருந்ததி அருந்ததி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே அப்புறம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோ தான் இருக்கும். அதை நினச்சி பார்த்தா அருந்ததி சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இப்போ என்ன இவர் கூட இருக்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி இது பண்ணுவாங்க. அப்புறமா அவருமே அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு போவார். அப்படி ஹால்கிட்ட போகும்போது வேகமாக அந்த பாக்கி வந்துட்டு இவரை இடிச்சிக்கிட்டு போய் விழ பார்ப்பாங்க. இவர் டக்குன்னு ஒரு கையை வச்சு பிடிச்சிடுவார். அப்புறம் அவங்க துப்பட்டா கீழே வந்துச்சுன்னு இப்படி எடுக்க வருவாங்க. இவங்க ஏஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு அவர் பிடிச்சி இழுப்பார். இப்படியே அப்படியே துப்பட்டா 2 பேர் மேலேயே வந்து நிற்க 2 பேரும் அப்படியே தலையை முட்டிக்குவாங்க. இதை பார்த்த மனோகரி செம கடுப்பாயிடாங்க. சாரி சார் நான் அப்புறமா சொல்லிட்டு பண்ணுறேன். இந்த பவ்யம் அப்போ இல்லையே, இதே மட்டும் அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன், காய்ச்சி முச்சின்னு கத்தி இது பண்ணியிருப்பேன், இப்போ மட்டும் ஏன் இதை பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு அமரேந்தர். இப்போ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே, எங்கள் அப்பா ட்ரீட்மெண்ட் பார்த்தாலுமே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க மனசுக்குள்ளே. அப்புறமா ஒன்றும் இல்லை சார், நீங்கள் பெரிய ஆள், நீங்கள் ஏதாவது ஒன்று தெரியும் அதனால தான் அப்படின்ற மாதிரி கை கட்டிட்டு சரி போ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விட்டாரு. இதை பார்த்து மனோகரி கடுப்பாயிட்டு வேலைக்காரங்க சொல்கிறாங்க, என்னம்மா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் போகிற போக்கு பார்த்தா அவள் பண்ணிகிட்ருக்காளேன்னு கடுப்பாக உடனே பலார்னு ஒரு அடி கொடுத்துட்டு மனோகரி கோவமாக அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஜீப்பில் வந்துட்டு அவங்க அப்பா கூட பசங்களாம் உட்காரத்துக்கு போகிறாங்க. அப்போ முன்னாடி வந்துட்டு யார் உட்காருதுன்னு பிரச்சனையாகுது. அஞ்சு தான் உட்காருவாங்க மாறி மாறி சொல்லிட்டு இருக்கா. அந்த கேப்பில் மனோகரி போய் உட்காந்துடுறாங்க. என்னான்ட்டி நீங்கள் உட்காந்துருங்க, நான் உட்காரணும் அப்படின்னு சொல்ல பின்னாடி போய் உட்காந்துக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லை நான் முன்னாடி தான் உட்காருவேன், அவங்க மேலே உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அஞ்சு வர என் சாரி அழுக்காயிடும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி நீ வா இந்த காரில் உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு பாக்கி கூப்பிட்றாங்க. நான் என் மடி மேலே உட்கார வச்சுக்கிறேன்ட்டு. இல்லை நான் இங்கே தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா உன்னை செய்யுமா மனோகரி, நீங்கள் வந்துட்டு மிஸ் அம்மாவும் குழந்தைங்களும் அதில் போட்டோம், அஞ்சுவை வந்துட்டு இவங்க மடி மேலே உட்கார வச்சுக்கிட்டோன்னு சொல்லிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் மனோகரியும் வந்துட்டு கடுப்பாயிக்கிட்டே அங்கேருந்து அவங்க காருக்கு போயிட்டாங்க. இங்கே பாக்கி வந்துட்டு ஃப்ரண்ட்டில் உட்காந்து அஞ்சுவை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. பின்னாடி பசங்கள்லாம் உட்காந்துக்கிறாங்க. நான் முன்னாடி போனோம்ல இவங்க கிளம்பும் போதுன்னு சொல்லிட்டு போய் நிற்கிறாங்க நம்ம அருந்ததி குப்தா கிட்ட சொல்லிவிட்டு. அப்போ கரெக்டாக வந்துட்டு இவங்க பாக்கி கணக்கு தெரியறதுனால ஹாய் அப்படின்னு சொல்லி கை காமிக்கிறாங்க. சரி நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு கையை காமிச்சிட்ருக்காங்க. யாருக்கு நீ பாய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அமரேந்தர் பசங்க எல்லாருமே. ஐயோ இவ கணக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்ட்டு பயந்து போய் அருந்ததி திரும்பியும் ஒழிஞ்சிக்கிறாங்க. தோ அக்கா பக்கத்து வீட்டு அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்து வீட்டு அக்காவா, அவங்க இங்கே தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்ல உனக்கு பிரம்மையாக தோண்டு போலுக்குது. ஆமாம் அவங்கக்கிட்ட அடிக்கடி பேசிட்டு இருக்கல அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை நெட்டு கிளம்பிச்சு அப்படின்னு அமரேந்தர் கிண்டல் அடிச்சுக்கிட்டு அப்புறம் கார்லேருந்து அங்கே வந்து கிளம்பி போகிறாங்க பிக்னிக்கு. குப்தா கிட்டே வந்துட்டு நானும் அங்கே போகணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அருந்ததி. அப்புறம் நான் கண்டிப்பாக அங்கே கூட்டின்னு போய் உன்னை விடுவேன், உன்னை அங்கே கூட்டிகிட்டு போய் விட்டால் தானே இந்த மோதிரத்தை நான் தேடி கண்டுபிடிச்சி எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உன்னை ஒரு வாரத்தில் உன்னை அங்கே இருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு அந்த பிக்னிக் ஸ்பாட்டுக்கு. இங்கே பசங்கள்லாம் போய் விளையாட்டும், இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு நல்லா சொல்லாதப்பா, பசங்க ஜாலியாக விளையாட்டோன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பசங்க மட்டும் போய் விளையாட்டும், நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அமரேந்தர் சொல்ல, இல்லை டாடி எங்களுக்கு தேவை எதுவும் கிடையாது, நீங்கள் இருக்கணும், எங்களுக்கு தேவை தைரியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போய் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே இது பண்ணுறாங்க. அப்புறம் பசங்க நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி அமரேந்தர் சொல்லிடுறாரு. அப்படியே சந்தோஷமாயிடுறாங்க. மனோகரியும் நானும் பின்னாடியே போகிறேன், பசங்களுக்கு தண்ணி தேவைப்படும் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாம்மா, அது மிஸ் அம்மாவோட வேலை, அவங்களே பண்ணட்டும், நீ எதுக்கு பண்ணுற, அமரேந்தர் கோவப்படுவான், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும்னு சொல்லுவான் அப்படின்னு சொன்னோன்னே மனோகரி இன்னும் காண்டாயிடுறாங்க. வாட்டர் கேன் எடுத்துக்கிட்டு நம்ம பாக்கி வந்துட்டு கூட போகிறாங்க. இங்கே எங்கே போனாங்க இவங்கன்னு சொல்லிட்டு குப்தாவும் அருந்ததியும் தேடிக்கிட்டு வராங்க அந்த இடத்துக்கு. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.